எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வைஷ்ணவி. நான் ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட், அந்தாதி ரேஹாப், சென்னையிலேருந்து. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்பீச் தெரப்பி அசஸ்மெண்ட்னா என்ன, அந்த அசஸ்மெண்ட்டில் என்ன செய்வாங்க, அசஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அந்த அசஸ்மெண்ட் யாருக்கெல்லாம் பண்ணணும், எப்போ பண்ணணும், அது அவசியமா இல்லையா, இந்த மாதிரி குவெஷன்ஸ்க்கான பதில்லாம் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நான் ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். அந்தாதி ரேஹாப் சேனலில் வாரம் ஸ்பீச் தெரப்பி ரிலேட்டட் அவேர்னஸ் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ யூஸ்வலாக நீங்கள் எந்த தெரப்பிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாலும் அவங்க ஃபர்ஸ்ட்டு சொல்கிறது முதல்ல ஒரு அசஸ்மெண்ட் பண்ணணும், அசஸ்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் எங்களால் ஃபர்தராக கமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு தான் அவங்க ஃபர்ஸ்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த அசஸ்மெண்ட்டில் என்ன தான் நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் அசஸ்மெண்ட்டை ஒரு குவாலிஃபைடான ஸ்பீச் தெரபிஸ்ட் தான் பண்ணணும். ஸோ ஒரு குவாலிஃபைடான ப்ரொஃபஷனல் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா, அதுக்காக நான் இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோட எண்டில் நான் அந்த வீடியோவையும் லிங்க் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 to 2.5 hours கண்டிப்பாக ஆகிடும். முதல் பார்ட் ஆஃப் த அசஸ்மெண்ட்டில் ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த குழந்தையோட ப்ரீநேட்டல், பெரிநேட்டல், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் ஹிஸ்ட்ரி, மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஏதாவது காம்ப்ளிகேட்டட் ஹிஸ்ட்ரிஸ் இருந்தாலும் இல்லைனாலும் அதை பற்றின ஃபுல் ப்ரொஃபைல் ஸ்பீச் தெரபிஸ்ட் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கான கம்ப்ளைண்ட் என்ன இருக்குது, மைல் ஸ்டோன்ஸ் எந்த அளவுக்குள்ள இருக்குது, டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன்ஸ் தான் மீட் ஆயிருக்கா இல்லையா, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. ஹிஸ்ட்ரிலாம் கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு லாங்குவேஜ் டெஸ்ட் டூல் இருக்கும், அதை அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் டெஸ்ட் டூல்னா என்னன்னா, இந்த வயசு குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசணும், எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அளவுகோல் இருக்கும். ஸோ அதுலேருந்து கேள்விகள் கேட்டு அதுக்கப்புறம் சில விஷயங்கள் பர்ஃபார்ம் பண்ண சொல்லி அந்த குழந்தைய அப்சர்வ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய கமெண்ட்ஸ் வரும். என் குழந்தைக்கு 2 வயசு ஆகுது, 3 வயசு ஆகுது, ஆனால் என் குழந்தை இன்னும் பேச ஆரம்பிக்கல, ஸ்பீச் தெரப்பி டிப்ஸ் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணதுக்கு மெயின் காரணமே அதுதான். ஸோ ரேண்டமாக ஏதாவது ஒரு குழந்தைக்கு போயிட்டு நான் ஸ்பீச் தெரப்பி டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த குழந்தையோட லாங்குவேஜ் ஏஜ் எனக்கு தெரியணும். அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ லாங்குவேஜ் ஏஜ் அப்படின்னா என்ன, அந்த குழந்தையோட பேசுகிற தன்மையும் புரிஞ்சுக்கிற தன்மையும் எந்த வயசு குழந்தை அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் அந்த லாங்குவேஜ் ஏஜ். இப்போ 3 வயசு ஆகுது குழந்தைக்கு, பட் ஆனால் பேசுகிற தன்மையும் புரிஞ்சுக்கிற தன்மையும் அந்த குழந்தைக்கு 1.5 வயசு அளவு தான் இருக்குது அப்படின்னா 1.5 வயசு தான் அந்த குழந்தையோட லாங்குவேஜ் ஏஜ். சரிங்களா? ஸோ இது ஒரு குழந்தைக்கும் மாறுபடும், டெஃபினட்டாக மாறுபடும். பை ஃபியூ மந்த்ஸ், பை ஃபியூ இயர்ஸ், எப்படி வேணால் மாறலாம். ஸோ அந்த குழந்தையோட லாங்குவேஜ் ஏஜ் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த குழந்தைக்கு எந்த மாதிரி ஸ்பீச் தெரப்பி கோல் செட் பண்ணணும், எதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத அந்த ஸ்பீச் தெரபிஸ்ட் டிசைட் பண்ண முடியும். ஸோ மெயினாக இந்த லாங்குவேஜ் ஏஜ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பேரண்ட் சைல்டு இன்ட்ராக்ஷன் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ மதர் எப்படி பேசுகிறாங்க குழந்தைகிட்ட, குழந்தை அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, ஃபாதர் எப்படி பேசுகிறாங்க குழந்தைகிட்ட, அதுக்கு குழந்தையோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, குழந்தையோட ப்ரீலிங்குவிஸ்டிக் ஸ்கில்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்படி ஐ கான்டாக்ட் எப்படி இருக்குது, அட்டென்ஷன் எப்படி இருக்குது, ஒரு இடத்துல உட்காடுறான்னா எவ்வளோ நேரம் உட்காடுறான் ஒரு ஆக்டிவிட்டிக்கு, அவனுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டிக்கு எவ்வளோ நேரம் உட்காடுறான், நம்ம சொல்கிற ஆக்டிவிட்டிக்கு அந்த குழந்தை எவ்வளோ நேரம் உட்காடுறான், அதுக்கப்புறம் கான்சென்ட்ரேஷன் இருக்கா, ஒரு ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு போகிறானா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரீலிங்குவிஸ்டிக் ஸ்கில்ஸ் என்ன, ப்ரீலிங்குவிஸ்டிக் ஸ்கில்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு குழந்தையோட ஹிஸ்ட்ரி, பேரண்ட் சைல்டு இன்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் டெஸ்ட் டூல்ஸ், இது எல்லாத்தையும் அட்மினிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு டயக்னோசிஸ் கிடைக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு இருக்கிறது டிலேவா டிஸார்டரா, டிஸார்டர்னா அந்த குழந்தைக்கு இருக்க லாங்குவேஜ் கேப் எவ்வளோ பெருசு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் அந்த குழந்தைக்கு தெரப்பி தேவையா இல்லையா. இப்போ தெரப்பி தேவைன்னா எவ்வளோ நாளைக்கு தேவை, இன்டென்சிவாக கொடுக்கணுமா, வாரத்துக்கு 3 நாள் தேவையா, ஒரு வாரத்துக்கு 2 நாள் 1 நாள் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெரபிஸ்ட் டிசைட் பண்ணுவாங்க. அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், இந்த அசஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் அவங்களோட RCI நம்பரோட, அவங்களோட எந்த சென்டரில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அதோட சீலோட உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, ஃபுல் ஃப்ளெஷ்டு ரிப்போர்ட். ஸோ அந்த ரிப்போர்ட் ஒரு மெடிக்கல் டாக்குமெண்ட். ஸோ அதை நீங்கள் எங்கே வேணால் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அசஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ரிப்போர்ட்டை மறக்காமல் கேட்டு வாங்கிக்கோங்க.
அடுத்த கேள்வி, எங்கே பண்ணுவாங்க இந்த அசஸ்மெண்ட், எப்படி அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் கிளினிக்கில் நாங்கள் ஆன்லைன்லேயே தான் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா சர்வீசஸுமே. ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணுறதுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணலாம். ஆன்லைன் தெரப்பி சர்வீசஸ் எடுத்துக்கிறோன்னா கண்டிப்பாக லேப்டாப் அண்ட் வைஃபை கனெக்ஷன் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்கப்புறமா இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து நாங்கள் ஃபோனில் வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ நேரம் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் அசஸ்மெண்ட்டில் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். அசஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வர டயக்னோசிஸ் மூலிமா என்ன மாதிரி டெசிஷன்ஸ் எடுப்போம்னு சொன்னேன். ஸோ யாருக்கு ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் அசஸ்மெண்ட் தேவை? ஸோ ஒரு குழந்தைக்கு 1.5 வயசு ஆகுது, 2 வயசு ஆகுது, 3 வயசு ஆகுது, ஆனாலும் அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது குழந்தைங்க தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அசஸ்மெண்ட் அட்டென்ட் பண்ணணும். ஸோ அசஸ்மெண்ட் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த குழந்தையோட லாங்குவேஜ் ஏஜ் பொறுத்து தெரப்பியை வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். இந்த வீடியோ மூலயமா அசஸ்மெண்ட் பற்றி உங்களுக்கு இருக்க ஏதாவது குவெஷன்ஸ் அண்ட் குவைரிஸை வந்து நான் கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது குவைரிஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். ஸோ ஸ்பீச் தெரப்பி அப்படின்னா நீங்கள் பயந்துக்க வேண்டாம், இது ஏதோ தெரப்பி ஏதோ பண்ண போகிறாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் டெக்னிக்ஸ் அண்ட் மேனுவர்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லி தருவோம். நிறைய எல்லாமே ப்ளே பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் வந்து குழந்தைங்கள கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி நாங்கள் பேச வைப்போம். உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது ஸ்பீச் தெரப்பி பற்றி, ஸ்பீச் தெரப்பியில் என்ன நடக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் வந்து அதை தெரிவிங்க. கண்டிப்பாக நான் அதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அந்தாதி ரீஹாப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வாரம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.